ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆர்த்திஸ் கிச்சனில் பார்க்க போகிறதுங்க சேனக்கிழங்கு வறுவலுங்க. அது பண்ணுறதுக்கு நம்ம இப்போ ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறாங்க. சேனக்கிழங்கு நான் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இதை அப்படியே போட்டு வேக வச்சுக்கலாங்க. ஒரு வேக்காடு லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாங்க. இதை அப்படியே கொதிக்கிட்டுங்க. நல்லா ஒரு கொதி கொதிச்ச உடனே நம்ம வடித்து எடுத்து வச்சுக்கலாங்க. அரை வேக்காடு வெந்தால் போதுங்க. இதை அப்படியே மூடி வச்சிடலாங்க. நல்லா வேகட்டுங்க. இப்போ அரை வேக்காடு நல்லா வெந்துருச்சுங்க. நம்ம இதை அப்படியே வடித்து எடுத்துக்கலாங்க. தண்ணி வடித்து ஒரு அரிப்புத்தன்மை இதெல்லாம் போயிருங்க. இந்த மஞ்சத்தூள் உப்பு போட்டு நம்ம வேக வைக்கும் போது சேனக்கிழங்குல இருக்க அரிப்புத்தன்மையெல்லாம் போயிருங்க. இப்படி தான் வறுவல் பண்ணணுங்க. அப்படியே டைரெக்டாக வேக வச்சோம்னா நம்மளுக்கு நாக்கெல்லாம் அரிப்பு எடுத்துக்குங்க. இப்போ இது இப்படி எடுத்து வச்சுட்டேங்க. இதுக்கு ஒரு மிளகு ஒன்று ரெடி பண்ணலாங்க. வெறும் மிளகாத்தூள் 1/4 டீஸ்பூனுங்க, சோம்புத்தூள் அரை டீஸ்பூனுங்க, சீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், மல்லித்தூள் அரை டீஸ்பூன், மட்டன் மசாலா அரை டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் போட்டிருக்கேங்க. இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க. இப்போ என்ன பண்ணலாங்க, லைட்டாக லெமன் 1/4 லெமன் லைட்டாக புழிஞ்சு விட்டுக்கலாங்க. புழிஞ்சு விட்டுட்டு இது நல்லா கலக்கிடலாங்க. கலக்கிட்டு எண்ணெய் ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க. ஆயில் ஊற்றி நல்லா கலக்கிட்டு நம்ம அதை தடவி வைக்கலாங்க. இப்போ இந்த சேனக்கிழங்கு எடுத்து இப்படி நல்லா தடவிக்கலாங்க. தடவி இப்படி வச்சிடலாங்க எல்லா சேனக்கிழங்கையும். சூப்பராக இருக்குங்க இது. இப்போ நல்லா பெரட்டி வச்சுட்டுங்க, ஊருட்டுங்க. அப்புறம் நம்ம தவா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. சேனக்கிழங்கு வறுக்க ஆரம்பிச்சுக்கலாங்க. இப்படி ஃபேன் வச்சுட்டு நல்லா எண்ணெய் ஊற்றிக்கணுங்க. ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இதில் வந்துட்டு இது அப்படி கொஞ்சம் கருவேப்பிலை, பூண்டு போட்டுக்கலாங்க. பூண்டை நசுக்கி போடணுங்க. அது அவ்வளோ சுவை கொடுக்குங்க. சேனக்கிழங்கு வரிசையை வச்சுக்கலாங்க. இதை அப்படியே மூடி வச்சிடலாங்க. வேகட்டும். இப்படி தான் தோசைக்கல்ல எண்ணெயில் போட்டால் நிறைய இழுக்குங்க எண்ணெய். இப்போ சூப்பராக திருப்பி போட்டேங்க. அது மரக்கரண்டியில் வரலிங்க, சில்வர் கரண்டியில் ஈஸியாக திருப்ப வந்ததுங்க. திருப்பி போட்டேன். இன்னும் கொஞ்சம் ரெடி ஆகட்டுங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள். என் சேனலை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த நல்லதொரு வீடியோவில்